கள்ள ஓட்டு போட்டாலும் வாக்கு விழுக்காடு அதிகரிக்கத்தான் செய்யும். எஸ்ஐஆர் பணிகளால் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என தமிழிசை கூறியதை ஏற்க முடியாது என்று சீமான் தெரிவித்துள்ளார். கடைசி நேரத்தில் மக்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தி வாக்கை பறிக்கும் அரசு நேர்மையானதா எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் நினைவிடத்தில் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர்கள் உள்ளார்களா? பாஜக வென்ற தொகுதிகளில் எல்லாம் போலி வாக்காளர்கள் இல்லையா என கேள்வி எழுப்பினார். ஹிந்தியை திணித்தால் எதிர்த்தோம் என்பதால் ஹிந்தி கார்களை திணிக்கிறார்கள் என விமர்சித்தார். பீகாரில் பணம் செலுத்தி வாக்குகளை பறித்தது போல தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறினார். வாக்குரிமையை கூட போராடி பெற வேண்டிய நிலைக்கு நாட்டு மக்களை ஆட்சியாளர்கள் தள்ளிவிட்டதாக சீமான் விமர்சித்தார். திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான். கலை எங்க இருக்கோ அதை தான் பிடுங்கணும். மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம்னா யாரு முட்டாள்? நீ ஏன் நாங்களா? யாரு பைத்தியம்? இதுல ஒவ்வொருத்தரும் 2 வாக்குரிமை 2 வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை இருந்ததை விட பல மடங்கு கூடி இருக்கு. அப்ப இந்த எஸ்ஐஆர்ல எந்த பயனும் இல்லை. இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தமா தான் இருக்க ஒழிய இது சீர்திருத்தமா அங்க இருக்கு. கள்ள ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் அதிகம் 81 லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா? எங்க அதிகரிச்சிருக்கு? இங்க இதுல 81 லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு? கடைசி நேரத்துல 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிறீங்க. நீ என்ன நேர்மை பற்றி பேசுற? ஒரு தேர்தல இலவசத்தை எதிர்த்து பேசுற. 10,000 ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா? போட்டியெல்லாம் இல்லையா? 14,000 கோடி முதலீடு பண்ணிருக்கா இல்லையா? இத வெற்றி எதுக்கல? இத காசை கொடுத்து வாய மூடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன்? எப்படி எதுப்பேன்? பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது, எங்க உழைப்புக்கு கிடைச்சது. எப்படியா? அப்படியா? இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவங்க 10,000 கொடுக்குறாங்க. அது எப்படி தம்பி? அது ஏன் 10,000 அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குற? அது ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துல கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி? அப்பதான் பாசம் வருது இல்லையா? அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது தம்பி. முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போற. 2 மாசம் இருக்கு. அவர் 5 வருஷம் இருந்துட்டு முதலமைச்சரா. இப்ப போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க. கொளத்தூர்ல மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்கானா? மற்ற தொகுதியெல்லாம் இல்ல. பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா? சொல்லுங்க. பிஜேபி கோவை தெற்குல வென்றுச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானா?